ஹாய்! இந்த வீடியோல நம்ம ஓரோமோட்டார் எக்ஸர்சைஸ் யூஸ் பண்ணி எப்படி குழந்தைங்கள பேச வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு அர்ச்சனா. நான் மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓரல் பிளேஸ்மென்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமா நான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறேன். குழந்தைங்க பேசுறதுக்கு வெறும் ஓரோமோட்டார் எக்ஸர்சைசஸ் மட்டும் பத்தாது. ஃபர்ஸ்ட் குழந்தைங்க நல்லா சோஷியலைஸ் ஆகணும். அவங்களுக்கு பேசணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். ஸோ நம்ம அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறதும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட். செகண்ட் ஆஸ்பெக்ட் நியூரல் ஆஸ்பெக்ட். அதில் நம்ம பிரெயின்லேருந்து கமாண்ட் சிக்னல் நம்ம ஓரோமோட்டார் ரீஜியனுக்கு வரும். எப்படி நம்ம வாயை அசைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மூமெண்ட் எல்லாமே நம்ம வரும். அது ப்ரோகாஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் குழந்தைங்களால பேச முடியாது. ஸோ எக்ஸ்பிரஷன்ல ப்ராப்ளம் வரும். ஸோ நான் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வேற மாதிரி ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இப்போ வேர்னிகேஸ் ஏரியாவில் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த சிக்னல் லிசனிங் சிக்னல் ரிசீவ் பண்ணுறதுலையும் ப்ராப்ளம் வரும். அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலையும் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி மற்ற ஆஸ்பெக்ட்ல எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா அதோட சேர்ந்து ஓரல் மோட்டார் ஆஸ்பெக்ட்லையும் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஓரல் மோட்டார் ரீஜன்ல ஜா, லிப், டங் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்பீச் இந்த மூமெண்ட் ஸ்பீச்சுக்கும் தேவைப்படும். அதே சமயத்தில் ஸ்வாலோவிங் முழுங்குறதுக்கும் சாப்பாடுலாம் முழுங்குறதுக்கும் தேவைப்படும். இந்த ஓரல் ரீஜன்ல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஆர்டிகுலேஷன் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரலாம். அதாவது அது என்னன்னா அவங்க பேசுவாங்க. ஆனா அதில வார்த்தைகள் தெளிவில்லாம இருக்கும். ஸோ என்ன ஜால ப்ராப்ளம் இருக்கா? லிப்ல ப்ராப்ளம் இருக்கா? டங்ல ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் குடுக்கும்போது குழந்தைங்க தெளிவா பேச ஆரம்பிப்பாங்க. அடுத்ததா சில செரிப்ரல் பால்சி இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வாயில டைட்னஸ் இருக்கும். இல்லன்னா ரொம்ப தொளன்னு இருக்கும். ஸோ அந்த மாரி இருந்துச்சுனாலும் அ பேசுறதுக்கு குழந்தைங்களால பேச முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாரி டைட்னஸ் ரெட்யூஸ் பண்றதுக்கான ஆக்டிவிட்டியோ, இல்ல ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கான ஆக்டிவிட்டியோ குடுத்து நம்ம ஸ்பீச்ச கொண்டு வரலாம். அடுத்ததா குழந்தைங்களுக்கு சென்சரி இஷ்யூஸ் இருக்கும். வாயில கை வச்சாலே அவங்களுக்கு பிடிக்காது. சில ஸ்பெசிஃபிக் ஃபுட்ஸ் எல்லாம் பிடிக்காது. வாயிலேருந்து எச்சி ஊத்திக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பொருள எடுத்து வாயில வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு இஷ்யூஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வெஜிடேட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதுல சக்கிங் ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சு குடிக்கிறது. அப்புறமா மென்னு மென்னு சாப்பிடுறது. இல்லைன்னா கடிச்சு சாப்பிடுறது. இல்லைன்னா ஊதுறது. இந்த மாதிரியான ஸ்கில்ஸ்ல எல்லாம் ப்ராப்ளம் வரும். நம்ம இந்த ப்ளோயிங் ஊதுற பயிற்சி குடுக்கறதுனாலயோ, அ இல்ல சக்கிங் உறிஞ்சுற பயிற்சி பயிற்சி குடுக்கறதுனாலயோ அவங்களுக்கு டைரக்ட்டா ஸ்பீச் வராது. ஆனா இன்டைரக்ட்டா அந்த பயிற்சி பண்ணும்போது இந்த சீக்ஸ் ஸ்டிமுலேட் ஆகும். சீக்ஸ் ஸ்ட்ரெங்தன் ஆகும். பிளஸ் பிரீத்திங் அது ஒரு பிரீத்திங் எக்ஸர்சைஸா தான் இருக்கும். இப்படி காத்து பிடிச்சுட்டு இப்படி ஊதுறது அப்படிங்கிறது ஒரு பிரீத்திங் எக்ஸர்சைஸ் மாரி இருக்கும். ஸோ அது அவங்க சென்டென்ஸா பேசுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓரோமோட்டர் எக்ஸர்சைஸஸ்ல 3 டைப் ஆஃப் எக்ஸர்சைஸஸ் இருக்குது. அதாவது பாசிவ் எக்ஸர்சைஸஸ் ஆர் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸர்சைஸ், இல்லைன்னா ரிலாக்சேஷன் எக்ஸர்சைஸ், இல்லைன்னா ஆக்டிவ் எக்ஸர்சைஸ். இந்த மாதிரியான 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸர்சைஸஸ் இருக்கு. எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு குழந்தைங்களுக்கு? டைட்னஸ் இருக்கா? இல்ல ஃபிளாசிடிட்டி இருக்கா? இல்ல நியூரல் கனெக்ஷன் அப்ராக்ஸியா மாரியான காம்போனன்ட் இருக்கா? அப்படின்னு நம்ம அசஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாரி தான் ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அதில நம்ம அப்பர் லிப்ப ஃபோக்கஸ் பண்றது ஆர்பிகுலாரிஸ் ஆரிஸ் மசில்ஸ். ஸோ அத நம்ம ஸ்ட்ரெச் பண்றது மூலமா அப்பர் லிப்ஸ் சிலருக்கு அப்பர் லிப்ஸ்லலாம் டைட்னஸ் இருக்கும். ஸோ அப்ப நம்ம இப்படி கை வச்சுட்டு இந்த மாரி மூவ்மெண்ட் நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு 10 டைம்ஸ் இந்த மாரி மூவ்மெண்ட்ஸ் குடுக்கலாம். அது மாரி நம்ம இப்படி வச்சுட்டு இந்த மாரியான எக்ஸர்சைஸ் குடுக்கலாம். அடுத்தது கீழ நம்ம லோவர் லிப்லயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுல மசில் பார்த்தீங்கன்னா, மென்டாலிஸ் மசில்ஸ் இருக்கும். ஸோ அதுலயும் இந்த மாரி ஸ்ட்ரெச்சிங் மூவ்மெண்ட் குடுக்கலாம். இத இப்படி பண்ணலாம்.
இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங் மூமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம சீக்ஸ் மசில்ஸ்லேயும் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பக்சினேட்டர் மசில், ஜைகோபேட்டிக் மேஜர் மைனர், டிப்ரஸார் ஆங்குலர் ஆரிஸ், இந்த மாதிரியான மசில்ஸ்லாம் வந்துருக்கும். இப்படி கை வச்சுட்டு இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு 10 to 20 டைம்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம சைட் ஆஃப் த சீக்ஸ் இங்கே வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த மெல்றதுல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா இங்கே பண்ணுறது மூலமாக வந்து அவங்க நல்லா மெல்ல முடியும். இல்லை இந்த இடத்துல டைட்னஸ் இருந்தாலும் வந்து அது வந்து ரிலீஃப் ஆகும். இந்த இடம் வந்து மசீட்டார் மசில் இருக்கும். இப்படி கை வச்சுட்டு 1 2 3 4 5 இந்த மாதிரி 10 டைம்ஸ் நம்ம வந்து பண்ணலாம். அது மாதிரி இந்த சைடும் வந்து பண்ணலாம். அடுத்தா வந்து நம்ம ஆர்பிகுலரிஸ் ஆரிஸ் மசில்ஸ்லயே வந்து பக்கரிங் ஆஃப் த மவுத் வரதுக்கு வந்து நம்ம இப்படி மூவ்மெண்ட் கொடுக்கலாம். இந்த மூமெண்ட் வந்து கொடுக்கலாம். அப்புறமா வந்து நம்ம லிப் க்ளோஷர் என்கரேஜ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இப்படி 3 ஃபிங்கர்ஸை வந்து இப்படி பிளேஸ் பண்ணி டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து குழந்தைங்க வந்து ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டூல் வச்சு யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக வந்து நம்ம பண்ணும்போது குழந்தைங்க வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இது வந்து டாக் டூல்ஸில் வந்து இந்த டூல் வந்து கிடைக்கும். இந்த சென்சரி ஸ்டிமுலேஷனுக்கான டூல்ஸ் வந்து இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷு இல்லைன்னா வந்து பீகாக் ஃபெதர் அந்த மாதிரி யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம். நம்ம அடுத்ததாக வந்து ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸில் வந்து நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணதுனால வந்து மசில்ஸ்லாம் கொஞ்சம் ஃபெட்டிக் ஆகிருக்கும். ஸோ அந்த மசிலை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி இப்படி லேஸாக வந்து நம்ம வந்து டேப்பிங் மூமெண்ட் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு இப்படி பேக் சைடு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம டேப் பண்ணலாம். அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஆக்டிவ் எக்ஸசைசஸ் வந்து பண்ண சொல்லலாம். ஆக்டிவ் எக்ஸசைசஸில் வந்து நம்ம குழந்தைங்களே வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த சொல்கிற மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்க வந்து செய்வாங்க. அதாவது வந்து ஈ சொல்லு, ஓ சொல்லு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா குழந்தைங்களும் வந்து இந்த லிப் மூமெண்ட்ஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஜா மூமெண்ட்ஸ்க்கு வந்து ஆ ஆ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னா குழந்தைங்களும் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டங் மூமெண்ட்ஸுக்கு வந்து நாக்கு நீட்டு அப்படின்னு சொன்னால் பண்ணுவாங்க. அப்படி பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து சுற்றிலும் வந்து தேன் தடவி அதை வந்து இந்த தேனை எடுக்கிறதுக்காக வந்து குழந்தைங்க வந்து நாக்கு மூவ் பண்ணுவாங்க. அப்புறமா வந்து நம்ம இந்த சைட் மூமெண்ட்ஸ் லேட்ரல் மூமெண்ட்ஸும் வந்து கொண்டு வரலாம். இந்த மாதிரி இது வந்து குழந்தைங்களால வந்து இது செய்ய முடியலன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேசிவாக வந்து கையை வச்சு அந்த மூமெண்ட்ஸை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா அவங்களாவே வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்புறமா டங் எலிவேஷன், நாக்கை வந்து மேலே தூக்குறது. இப்படி பண்ணு, மேலே தூக்கு. இது வந்து பல்லுக்கு உள்ளார நாக்கு தூக்குறது. இது அப்புறமா வந்து பல்லுக்கு வெளியே நாக்கு தூக்குறது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவ் எக்ஸசைசஸ் எல்லாமும் செய்ய வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வருது அப்படின்னா அடுத்ததாக வந்து நம்ம சவுண்ட் வந்து இந்த மூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம வந்து செய்ய வைக்கலாம். லிப் மூமெண்ட்டை யூஸ் பண்ணி ஈ சொல்லு, ஊ சொல்லு, ஆ சொல்லு, சொல்லு, லா சொல்லு, தா சொல்லு, லா சொல்லு, அந்த கா சொல்லு, அந்த மாதிரி வந்து நம்ம சவுண்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.